ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டி ஃபேமிலி. விதிலியோட 4th பர்த்டே வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். விதிலியா பிறந்து 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. எப்படி நாள் போனதே அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு நாள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஓடிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 4th பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். பர்த்டே பார்ட்டி பார்த்திங்கன்னா வீட்டில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி சம்மராக இருந்துச்சுன்னா வந்து அவுடோரில் பிளான் பண்ணுவோம். விதிலியோட பர்த்டே பார்த்திங்கன்னா விண்டரில் வரதுனால எப்போவுமே வந்து வீட்டில் தான் அரேஞ்ச் பண்ணுவோம். பர்த்டே பார்ட்டிக்கு டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் இருக்குல்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு தீமாக பிளான் பண்ணி பண்ணுவோம். இந்த தடவை வந்து ரெண்டமாக அங்கங்கே அது ஒன்று வச்சோம். அது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு. பார்த்து பண்ணோம் அப்படின்னு சொல்கிறத விட நான் பார்த்துட்டு இருந்தேன், அவங்க தான் பண்ணாங்க ஃபுல்லாக. எப்போவுமே பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பர்த்டேக்காக என்ன பொருள் வாங்கலாம் அப்படிங்கிறது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்ல. அதில் பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் கிஃப்ட் தான். ரிட்டன் கிஃப்ட் வந்து என்ன வருஷம் நம்ம வந்து ஒரு 2 பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து என்னென்ன கொடுக்குறது. இப்போ 2 கிட் இருக்காங்களா, 2 பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோமா. ஸோ அது அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களா, அவங்களுக்கு என்ன ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது எப்போயுமே ஒரு பிளான் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கிட்ஸு வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது புதுசாக ஏதாவது கிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கும் வந்து வர கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். விதிலியா பர்த்டே பார்த்திங்கன்னா டிசம்பரில் வந்துச்சு. டிசம்பரில் பார்த்திங்கன்னா கடைகள் டாய்ஸ்க்கு வந்து பஞ்சமே இருக்காது. அந்த அளவுக்கு நிறைய டாய்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து அப்போ தான் நியூ இயர் வந்திருக்கும், கிறிஸ்மஸ் வந்திருக்கும், அதுக்கெல்லாம் வந்து நிறைய டாய்ஸ் வந்து இறங்கியிருக்கும். ஸோ தேடி பிடிச்சி வாங்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. போனோம்னா அள்ளிட்டு வரலாம், அந்த அளவுக்கு நிறையா இருக்கும். இப்போ சம்மராக இருந்தால் அவுடோரில் ப்ளே பண்ணுறதுக்காக ஏதாவது டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இப்போ வின்டருங்காட்டிக்கு இன்டோரில் இருக்கிற மாதிரி தான் ஏதாவது வாங்கணும். ஸோ இந்த தடவை வந்து புக்ஸு, ஒரு 2-3 டாய்ஸு, சாக்லேட் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து செட் ஆச்சு. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஓரளவுக்கு சீக்கிரமாகவே செட் ஆகிடுச்சு. ஸோ கிடைச்சதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட்டும் வந்து முந்தின நாளே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். பர்த்டே பார்ட்டிக்கு அடுத்தது பார்த்து பண்ணுற விஷயம் பார்த்திங்கன்னா வந்து சமையல் தான். ஸோ ஏதாவது புதுசாக பிளான் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அந்த டைமில் வந்து சடனாக தோணும், வேண்டாம் புதுசாக ஏதாவது பண்ணி சொதப்பிடுவோம், தெரிஞ்சதை பண்ணுவோம், தெரிஞ்சதை நல்லாவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா பிரியாணி தான் பிளான் பண்ணியிருக்கேன். பிரியாணி வந்து இந்த தடவை மட்டன் பிரியாணியும் அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணியில் வந்து பன்னீர் பிரியாணி மாதிரி பண்ணலாம், வெஜிடபிளும் போட்டு பன்னீர் பிரியாணி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு 4 விசேஷம் வரும். அதனால் அங்கே எங்கேயும் போயிட்டு வந்துட்டுருப்போம். ஏதாவது ஒரு விசேஷம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை போய் அட்டன் பண்ணிட்டு வருவோம். இங்கே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த மாதிரி விசேஷம் வந்து நம்ம போகவே மாட்டோம் அதிகமாக. ஸோ அந்த மாதிரி விசேஷம் இங்கேயும் பெருசாகவும் நடக்காது. மோஸ்ட்லி வந்து இந்த பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்து போயிட்டு வருவோம். மோஸ்ட்லி வருஷத்துக்கே வந்து ஒரு 2 கிட் இருக்காங்கன்னா 2 பர்த்டே பார்ட்டி வரும். இதே ஒரு கிட் இருந்தாங்கன்னா ஒரே ஒரு பர்த்டே பார்ட்டி தான் நம்ம வீட்டுக்கு வரும். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கிச்சன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால விதிலியாக பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. அவளை இன்னைக்கு வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. சரி அவள் ஃப்ரீயாக டிவி பார்த்துருக்கட்டும், பர்த்டே கேர்ள் வேறையா, சரி டிவி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு விட்டுட்டோம். ஸோ விட்டோம் வந்து ஈவினிங் ஃபுல்லாகவே டிவி தான் பார்த்துக்கிட்டே இருந்தா. விதிலியோட பர்த்டே பார்த்திங்கன்னா வீக் டேஸில் வந்ததுனால வந்து தர்ஷினி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா. அதனால அவ்வளோ ஜாலியாக டிவி பார்த்துருக்கா. இல்லைன்னா சண்டை வந்துகிட்டே இருக்கும். 2 பேரும் எந்த சேனல் பார்க்குறது அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அப்படியே ஃப்ரீயாக பார்த்துட்ருக்கா. வெஜ்ஜி பிரியாணி பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஆயிரும், சீக்கிரமாகவே ஆயிரும். அதுவும் இல்லாமல் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரம் ஆயிடுச்சு. இந்த மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஆனியனெல்லாம் ஃப்ரை பண்ணி வரக்குள்ளாரையே பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணியெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா அப்படியே மெல்ல அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குது. அப்புறம் சைட் பை சைடாக வந்து ஒவ்வொரு ஐட்டமும் நான் அடுப்பு ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பிளான் வச்சுருப்பேன். இந்த பிரியாணியெல்லாம் இந்த டைமிங்கில் முடிச்சிடணும், என்னென்ன டிஷ்ஷு வந்து அடுத்தடுத்து பண்ணணும் அப்படின்னு எப்போவுமே ஒரு பிளான் வச்சுருப்பேன். இதை வந்து ரேண்டமாக தான் சமைச்சேன். அரிசிக்கு தண்ணி அளந்து ஊற்றுறதும் கூட ஒரு ரேண்டமாக தான் ஊற்றுனேன். பெருசாக வந்து அளந்தெல்லாம் ஊற்றலை, எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. மட்டன் பிரியாணி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் தான். ஏன்னா வந்து மட்டனை வந்து தனியாக வந்து வேகடித்து எடுத்து சேர்த்துறப்போ வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுவே சிக்கன் பிரியாணி செஞ்சோம்னா இன்னுமே சீக்கிரம் ஆயிரும். ஸோ இந்த தடவை மட்டன் பிரியாணி தான் பிளான் பண்ணியிருக்கனால அது கொஞ்சம் நல்லா டைம் எடுத்துக்குது. பார்த்தாவே தெரியும் மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெஜ் பிரியாணி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதுக்கு தேவையான கீ இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாத்தையும் ஆட் பண்ணி பிரியாணியை வந்து ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். பிரியாணி ரெண்டும் பண்ணி முடிச்சதுக்கு
எடுத்ததுக்கப்புறம் தான் அப்படான்னு ஆச்சு. அப்போ தான் வந்து அடுப்பே வந்து ஏதோ ஃப்ரீயான மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பெரிய பாத்திரம் வச்சு பண்ணங்காட்டிக்கு ஃபுல்லாக அடுப்பு வந்து ஃபுல்லாக கவரான மாதிரி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் அடுப்பே வந்து ஃப்ரீயாச்சு. அடுத்தது என்ன பாயசம் தானே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அதுதான் இல்லை, புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். புதுசாக ட்ரை பண்ணாவே ஏதாவது சொதப்ப தானே போகிறேன். அதான் இதே மாதிரி இன்றைக்கி சொதப்பிருச்சு. என்னென்னா இந்த தடவை ஜவ்வரிசி வந்து ரொம்ப ஊற வச்சிட்டோம் போல், கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக தான் போயிருச்சு. ஸோ ஜவ்வரிசியில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலான்ட்டு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா அப்படியே ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. தண்ணியே வடியில். பாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக தான் வச்சுட்டேன். ஏன்னா வந்து ஜவ்வரிசி அதிகமாக இருக்கிறனால பால் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லிக்கான குருமாலாம் வந்து சைடில் அப்படியே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன, பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் அடுத்தது அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. விருந்து என்னமோ ஈவினிங் தான், ஆனால் மத்தியானமே பிரியாணி காலியாயிரும் போல். மத்தியானம் லஞ்சுக்கு அப்படியே லைட்டாக டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிரியாணி எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இறையிலவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு செய்வேன் அப்படின்னு. ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு பிரியாணி. பால் வந்து எதுக்குன்னு தானே நினைக்கிறீங்க. அது வந்து எதுக்குன்னா குலாப் ஜாமுன் வந்து அதுக்கு வந்து கஸ்டர்ட் செய்யலாம் அப்படின்னு, இதில் கஸ்டர்ட் குலாப் ஜாமுன் வைக்கலாம் அப்படின்னு தான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக தான் போயிடுச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இட்லிக்கான குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பூரிக்கான மசாலாவும் ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணுற கேப்பில் பார்த்திங்கன்னா வீடு பார்த்திங்கன்னா திடீர்னு சைலண்ட்டாக இருந்துச்சு. எங்கடா ஆளுகளை காணோம் அப்படின்னு போய் பார்த்தா அப்பாவும் பொண்ணும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்காங்க. பர்த்டே பார்ட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ போக போக பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. பலூனுக்குள்ளார குட்டி குட்டி டாய்ஸு, அதுக்கப்புறம் சாக்லேட்டு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு கிச்சனில் வந்து அப்படியே வேலையே இருந்தங்காட்டிக்கு அப்படியே நான் கிச்சனுக்கு போயிட்டேன். மிஸ்டரி பலூன் ரெடி. கொஞ்சம் கலருக்கு ஒயிட்டாக வாங்கிட்டேன். அதனால வந்து மேலே வந்து பார்த்தா தெரியுது, கீழே வந்து பார்த்தா தெரியாது. மோஸ்ட்லி தெரியாது. இந்த ஹைட் ஓகேவா? ஓகே ஓகே, மறுபடியும் வேணா கூட இறக்கலாம்ல. டெக்கரேஷனுக்கான தேவையான எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கிச்சனில் பார்த்திங்கன்னா நான் வந்து கோபி மஞ்சூரியன் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்போயுமே வந்து கேபேஜ் மஞ்சூரியன் தான் மோஸ்ட்லி பண்ணுவேன். ஸோ இந்த தடவை வந்து கோபி மஞ்சூரியன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறேன். ஸோ அது விரும்பவும் பயந்துகிட்டே தான் பண்ணேன். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஏன் இது வந்து இவ்வளோ குவான்டிட்டியில் புதுசாக பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை வந்து பேபி கார்னும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் எப்படி வருமோ அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் சூப்பராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் வந்து அவங்க தான் பண்ணாங்க. அவங்க வந்து காலையிலேருந்தே எனக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து நூடுல்ஸை வந்து எந்த பர்த்டே பார்ட்டி வந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துருவோம். நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் நான் செய்கிற டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். ஏன்னா ஸ்லைஸாக வந்து எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நூடுல்ஸ் எல்லாம் பாயில் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு அதை போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதனால் நம்மளுக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை. ஸோ இதுவே ஜென்ஸ் கையில் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அவங்க சாட்டே பண்ணுற மாதிரி பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்து நூடுல்ஸை வந்து ஜென்ஸ் கிட்ட கொடுத்துருவணும். ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் அப்படியே பலபலன்னு தூவி அவங்க பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ரெடி பண்ணுறத நானே இப்போ தான் வீடியோவில் பார்க்குறேன். செமையாக இருக்குது, பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த தடவை இட்லிக்கு பார்த்திங்கன்னா குருமா வச்சுருந்தேன். சரி இந்த தடவை வந்து நம்ம மல்லி சட்னி அரைச்சிருவோம். எப்போயுமே தேங்காய் சட்னி தானே அரைக்கிறோம், இந்த தடவை மல்லி சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கூடயே ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம். ரெடி பண்ண எல்லா டிஷ்ஷையும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டோம். அதே மாதிரி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு, அப்புறம் பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. அவங்க வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணுற கேப்பில் நான் வந்து பச்சை பயிறு வந்து சாலட் மாதிரி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி குருமா சட்னி இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரைத்தாவும் பார்த்திங்கன்னா அவங்க தான் போட்டாங்க. ரைத்தா வந்து அவங்க ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாமே வந்து டேபிளில் எடுத்து வச்சுட்டோம். இந்த தடவை ஃப்ரூட்டுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்தின நாளே வந்து குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சுருந்தேன். இதுக்கு தான் வந்து அந்த கஸ்டர்ட் வந்து ரெடி பண்ணேன். ஸோ அது வந்து நிறைய பேர்த்துக்கு எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரில, அதனால் அது தனியாக கொஞ்சம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கஸ்டர்டுக்குள்ளாரையும் வந்து கொஞ்சம் குலாப் ஜாமுன் போட்டு வச்சுருந்தோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து இட்லியும் பூரியும் போட்டுக்கலான்ட்டு இருந்தோம். இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன். ஸோ டைம் ஆக வந்து பூரி வந்து ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ பூரி வந்து அவங்க தேய்ச்சி கொடுத்தாங்க. ஸோ நான் போட்டு எடுத்துட்டேன்.
பூரி அவங்க தேய்ச்சி வைக்கிறதுக்குள்ளே நான் வந்து கிட்ஸ்க்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி விட்டுருந்தேன். கிட்ஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களும் வந்து ரெடியாகி வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டிஷ் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் வெஜ் ரோலு, அதுக்கப்புறம் பப்ஸு இதெல்லாமே கொஞ்சம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா பூரி, இட்லி இதெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டோம். ஸோ எல்லாருமே வந்து ஒரு 6-6:30 போல் வந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். விதிலியை பார்த்திங்கன்னா விதிலியோட பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே கேக் கட் பண்ணுற டைமில் ஏதாவது ஒரு ரீசன்னால அழுதுருவா. இந்த பர்த்டேக்கு அழுது காரணம் வந்து நான் தான், வேறு யாரும் இல்லை. ஏன்னா அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு கேக் கட் பண்ண போனேன். அதனால் நீயே கட் பண்ண அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. விதிலிய பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து தர்ஷினி தான் கேக் கட் பண்ணுவாள். Happy birthday, dear Vidulya. Happy birthday to you. Ama. பலூன் பலூன் 50 பைசா ரிடக்ஷன் தள்ளுபடி. பலூன், இந்த பலூன் என்கிட்ட இல்லவே இல்ல. பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி கூத்தாடி வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து விதிலியை பார்த்திங்கன்னா சமாதானம் ஆகிட்டா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டு எல்லோரும் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எல்லோரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுட்டி ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பை பை.